வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசி வாழ்க்கையில போன ஒரு மாதத்திலோ போன ஒரு நேரத்திலோ என சமீபத்தில் கூட பண விஷயத்தில் நீங்கள் ஏமாந்த அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்த ஒரு பணவரவு அல்லது லாபங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போனது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். அந்த ஏமாற்றங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு கவலைக்கு மேல கவலைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இன்னும் சில நேரங்களில் நீங்கள் நம்பியவர்களாலேயே பண விஷயத்தில் பாதிக்கப்படுவீங்க. உங்களுக்கு தெரிந்த நபர்கள், உங்க கூடவே நம்பிக்கையாக இருந்த சில உறவுகள், அவர்கள் பணம் கேட்டவுடன் நீங்க உடனடியாக எடுத்து கொடுத்திருப்பீங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டோ இல்லைன்னா ஏதோ ஒரு முக்கியமான வேலைகளோ என்று நினைத்து நீங்க உடனடியாக எடுத்து கொடுத்திருப்பீங்க. அவர்களும் நாளைக்கு தரேன் இல்லைன்னா ஒரு 10 நாளுக்குள்ள உனக்கு திருப்பி தந்துருவேன் என்று கூறிட்டு வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா அவர்கள் வாங்கி மாத கணக்குகள், சில நபர்கள் வாங்கி வருட கணக்காக கூட இருக்கும். நீங்கள் இருந்தாலும் பழகிய ஒரு பழக்கத்திற்காக அந்த மனிதர்களிடம் நீங்கள் பணத்தை கேட்காமல் இருப்பீர்கள். பணத்தை நம்ம போய் கேட்டா அது மரியாதையாக இருக்காது என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் அந்த ஒரு பணத்தை கேட்காம இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கே பணம் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க போய் அவரிடம் பணத்தை கேட்டாலும் அந்த ஒரு பணமானது உங்களுக்கு கிடைத்திருக்காது. அதனால இது இன்னமும் உங்களுக்கு அந்த பண விஷயத்துல இன்னமும் அது உங்களை பாதிப்புக்கு மேல பாதிப்புகளை அடைத்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த இழப்பு உங்களுடைய பொருளாதார நிலையை மட்டும் கிடையாது, உங்களுடைய மனநிலையையும் அது பாதித்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த பாதிப்புகள் உங்களுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட கவலைகளை உங்களுக்குன்னு உருவாக்க ஆரம்பிக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, எதனால இப்படி நடக்கிறது என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் 1000 கவலைகள் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நான் தவறான முடிவை எடுத்தேனா என்ற ஒரு எண்ணங்கள் உங்களை தொடர்ந்து துரத்தி கொண்டேதாங்க இருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எந்த விதமான விஷயங்களிலும் ஈடுபடாமல் உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை இன்னும் கவனமாக இருக்க கற்றுக் கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க பண விஷயத்துல மட்டும் யாரிடமும் ஏமாந்து விடாதீங்க. வேறு விஷயத்தில் ஏமாந்தால் கூட பிரச்சனைகள் கிடையாது, அதிலிருந்து வெளியில் வந்துவிடலாம். பண விஷயத்தில் ஏமாந்தால் அந்த உறவுகளும் உங்களுக்குள்ள உடைந்து போகும். நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கையும் உடைந்து போகும். அதனால நீங்கள் நம்பிக்கையை மீண்டும் யார் மீண்டும் வைக்க முடியாத ஒரு சூழல்கள் கூட உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு பண விஷயத்தில் நீங்கள் யாரையும் நம்பி ஏமாறாமல் இருப்பது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயலாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கையில அதிகாரம் குறைந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இன்னமும் சில விஷயங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டு தாங்க இருக்கும். ஒரு காலத்தில் நீங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த சில விஷயங்கள், சில மனிதர்கள், சில செயல்கள் எல்லாமே உங்களுடைய கையில் இல்லாதது போல இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு தோன்ற ஆரம்பிக்கும். ஆனா நீங்க எதிர்பார்த்திருக்காத மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகவும் ஆரம்பித்திருக்கும். ஒரு நேரத்துல உங்க கூடவே இருந்து கொண்டு நீங்க சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சில மனிதர்கள் உங்களுக்கு எதிராக மாறியிருப்பாங்க. இந்த விதமான மாற்றங்களும் உங்களுடைய உள்ளக்குள் அதுவும் ஒரு சில கஷ்டங்களை உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டு தாங்க இருக்கும். உங்களுடைய முடிவுகள் முக்கியத்துவம் பெறாமல் இந்த ஒரு நேரத்தில் மாறிவிடும். உங்களுடைய அதிகாரங்கள் குறைந்தது போன்ற ஒரு உணர்வும் உங்களுக்குள்ள சில மனதிற்குள் சில குழப்பங்களை உங்களுக்குள்ள வரவும் வைக்கும். உங்களுடைய மனதில் ஒரு சோர்வையும் இது ஏற்படுத்தியும் விடுங்க. நான் எதையும் மாற்ற முடியவில்லையா என்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களை இன்னும் பாதித்து கொண்டேதாங்க இருக்கும். முன்னால் இருந்த என்னுடைய மரியாதை எங்க போய்விட்டது, என்னுடைய கௌரவம் எங்க போய்விட்டது என்கிற மாதிரியான பல கேள்விகள் இந்த ஒரு நேரத்தில் நீங்க கேட்டுக்கொண்டேதாங்க இருப்பீங்க. உங்களுடைய அனுபவங்கள் உண்மையான ஒரு சக்தியை இந்த ஒரு நேரத்தில் வெளிப்படுத்துவது கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கிறது போல அது உணர்த்தும். இருந்தாலும் காலங்களும் நேரங்களும் மாற மாற அனைவரும் மாறிக்கொண்டு இருப்பார்கள் என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல கூட நீங்க தோல்வியை அடைந்திருப்பீங்க. நீங்க எடுத்த முயற்சிகள் பல நேரங்களில் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வெற்றியை பெறாமல் தோல்வியாகத்தாங்க மாறி இருக்கும். முக்கியமா நீங்க தொழில் ரீதியான விஷயங்கள்ல எவ்வளவுதான் முயற்சிகள் எடுத்து வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நினைத்து ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆனா நீங்க தவறான நேரங்கள், ராகு நேரத்திலேயோ இல்லைன்னா தவறான ஒரு இடத்திலேயோ நீங்க போய் உங்களுடைய தொழிலையோ சில நல்ல காரியங்களையோ நீங்க தொடங்கியிருப்பீங்க. அதனால அதுவும் பாதியில நிறுத்தி வைக்கப்பட்ட சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கவும் ஆரம்பித்திருக்கும். அந்த தோல்விகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மனதை சோர்வடைய செய்திருக்கும். நான் எதையும் சரியாக செய்ய முடியவில்லையா என்ற ஒரு கேள்வி உங்களை துரத்தி கொண்டேதாங்க இருக்கும். ஆனா அந்த தோல்விகள் தாங்க உங்களை நிறுத்தாமல் இன்னமும் அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனா அது மேலும் உங்களை வலிமையாக்குமே தவிர உங்களை ஒருபோதும் கீழே கீழே அனுப்பாது. அது உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பாடமாக இருக்கும். அதை ஒரு பாடம் போல நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில சில அனுபவங்களை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. எனவே இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய
வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது இனிமே நடக்க ஆரம்பிக்கும். அதனை மட்டும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு சிம்மம் ராசி வாழ்க்கையில இந்த ஒரு நாளின் முதல் பாதியில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன இறுக்கங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டுதாங்க இருக்கும். பதட்டங்களும் உங்களுக்குள்ள உருவாகி கொண்டே தாங்க இருக்கும். இந்த இறுக்கங்களும் பதட்டங்களும் உங்களுக்குள்ள நிலவக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு நேரத்துல நீங்கள் மிகுந்த ஒரு தைரியத்துடனும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். அவசரப்பட்டு உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அது தேவையில்லாத சிக்கல்களை தாங்க உங்களுக்குள்ள உருவாக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க அவசரப்படாமல், யாரிடமும் கோபப்படாமல், எவ்வளவு மெதுவாக எவ்வளவு அன்பாக தன்மையாக பேச வேண்டுமோ அப்படி நீங்க பேசி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இன்று கிடைக்க வேண்டியது உங்களுக்குன்னு வேகமாக கிடைத்துவிடும். வேலை விஷயங்களிலும் அப்படித்தாங்க. சில நபர்கள் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுப்பாங்க. ஆனா அந்த ஒரு இடத்துல நீங்க கோபப்படாம உங்களுடைய நியாயத்தை நீங்க நிரூபித்து பாருங்க. உங்களுக்கான ஒரு மரியாதை இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். எக்காரணங்கள் கொண்டும் நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். அது பணம் ரீதியான முடிவுகள், தொழில் ரீதியான முடிவுகள், வேலை, குடும்பம் ரீதியான செயல்கள் என எல்லாத்திலையும் நீங்க அவசரப்பட்டு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. பணியிடத்தில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். எனவே பணியிடத்திலும் நீங்கள் கோபப்படாமல் நடந்து கொண்டால் உங்களுக்கு அதுவும் நன்மைகளை உண்டாக்கும். உங்களுடைய தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு காணப்படும். நீங்கள் வாங்கிய கடன்களை திருப்பி கொடுப்பதற்கு இதுவே ஒரு ஏற்ற ஒரு தருணமாக இருக்கும். மாலை வேளையில் நீங்கள் சிறிய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி நீங்க எதிலும் உற்சாகமாக இந்த ஒரு நாளில் செயல்படுவீங்க. கடன் சார்ந்த இன்னல்கள் அனைத்தும் உங்களுக்கு இப்பொழுது குறைந்துவிடும். எதிர்பாராத வரவுகள் உங்களுக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். சிந்தனைகளில் ஒரு தெளிவுகள் உங்களுக்குள்ள ஏற்படும். அதனால உங்களுடைய மனதிற்குள் ஒரு தெளிவானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிக்கொண்டேதாங்க இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் ஏற்பட போவது கிடையாது. எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. வியாபாரத்தில் திடீரென்று மாற்றங்களை காண ஆரம்பிப்பீங்க. எதிர்ப்புகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்குன்னு கிடைக்கும். எனவே அந்த எதிர்ப்புகளை நீங்க எப்படி சமாளித்து வெளியில் வாரீங்களோ அதை பொறுத்து தாங்க உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நிச்சயமா தேடி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்க மற்றவங்களை நம்புவதை விட நீங்கள் உங்களை நம்புங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல சில பலன்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து சில செயல்களை நீங்க செய்து பாருங்க. அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியையும் உங்களுடைய வாழ்க்கையையும் அது நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. இந்த ஒரு நேரத்தில் சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்களும் சிக்கல்களும் இந்த ஒரு நேரத்தில் குறைந்து உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் அழகானதாக உங்களுக்குள்ள மாற ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நேரம் என்பது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றிகளை தேடி கொடுக்க